ஒரு அருமையான ஜிஎம்எஸ் அகாடமியுடைய நல்வணக்கம். நம்ம இன்னைக்கு பேப்பர் நியூஸ் பார்த்தோம்னா ஏடிஎம்கே ஸ்ப்ளிட் ஆகிட்டு, அடுத்தது நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் சார் ஒவ்வொரு தலைவர்களும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் டீ குடிக்க போனோம், டீயோடைய ரேட்டு கூட்டிகிட்டு, ஹோட்டலுடைய ரேட்டெல்லாம் கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் அந்த அச்சுறுத்தல்கிற அந்த ஃபினாமினான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சுற்றி சூழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நேற்று ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 6 லட்சம் கோடி ஒரே நாளில் நம்ம ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. என்னடா இவ்வளவு தூரத்துக்கு என்ன வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு? ஸ்டாக்லேஷன், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, ஜிடிபி, ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்கு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், அந்த மாதிரி வார்த்தைகள் உலக அளவில் உச்சரிக்க தொடங்கியிருக்காங்க. எல்லாருமே அதை உச்சரிக்காங்க. அதாவது இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அந்த ஃபினான்ஸ் செக்டரில் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஷேர் மார்க்கெட்டில் பேசுவாங்க. இப்போ உலகத்தில் உள்ள சாமானிய மக்களும் அதை பேச தொடங்கியிருக்காங்க. நம்ம ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் அதை என்ன செஞ்சுருக்காங்க, உலக நாடுகளை ஒரு மோசமான சூழலை எதிர்கொள்ளதுக்கு நீங்கள் தயாராகுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு 60 நாளைக்கு தான் க்ரூட் ஆயில் இருக்குது, 45 நாளைக்கு எல்பிஜி இருக்குது, 60 நாளைக்கு தான் நேச்சுரல் கேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பகீர கிளப்பக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த 60 நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். நம்மளை அறியாமல் விலைவாசி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வருது. நமக்கு தெரியாது. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள ரேட்டு இவ்வளவு செலவாகும்னா இப்போ டபுள் மடங்காக ஆகுது. எல்லாமே விலைவாசிகள் ஆகுது. ஹோட்டலு, எலக்ட்ரிக் பில்லு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்கு. நமக்கு அறியாமல் விலைவாசி கூடிக்கிட்டு இருக்கு. நம்ம அதாவது கொரோனா காலத்தில் இருக்கக்கூடிய லாக்டவுன் மாதிரி இன்னொரு மினி லாக்டவுன் வருமா அப்படிங்கிறது உலகத்தினுடைய எல்லாத்தருடைய ஒரு கொஸ்டின். அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி நேற்று ஒரு 7 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்க? 1 வருஷம் தங்கம் வாங்காதீங்க, விவசாயிகள் ஃபெர்டிலைசர்ஸை கம்மி பண்ணிக்கங்க, நம்ம வீட்டில் சமையல் எண்ணெயை யூஸ் பண்ணுறத அப்படி ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க, ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ணாதீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு யூஸ் பண்ணுங்க, வெளிநாட்டு பொருட்களை யூஸ் பண்ணாமல் நம்ம நாட்டு பொருட்களை யூஸ் பண்ணிக்கிங்க, ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு போங்க, வெளிநாட்டு டூர் போகாதீங்க, உள்நாட்டு டூர்லேயே நம்ம இந்தியாவுக்குள்ளே சுற்றுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ஸ்கூலு காலேஜ் அதுவுமே ஆன்லைன் எஜுகேஷனுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவும் பரபரப்பாக இருக்குது, உலக நாடுகளும் பரபரப்பாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானில் நடக்கக்கூடிய இந்த சண்டை தான் இதுக்கெல்லாம் காரணம். அங்கே அடித்தா இங்கே வலிக்கும்னு நம்ம விஜயகாந்த் படத்தில் நம்ம நிறைய ஒரு ஃபேமஸான வசனம் உண்டு. அதே மாதிரி அங்கே நடக்கிற சண்டை இன்னைக்கு நம்ம வீட்டில் பாதிக்கக்கூடிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இது நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு சின்ன பிரச்சனை கிடையாது. இந்த சண்டை தொடர்ந்துச்சுன்னா மறுபடிக்கும் கொரோனா காலத்துக்கு தான் நம்ம போகணும். மறுபடிக்கும் ஒரு லாக்டவுன் வரும். கொரோனாவில் நம்ம என்னெல்லாம் சங்கடப்பட்டோமோ அதே சங்கடங்கள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதனுடைய ரெமிடி என்னது? இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கப்பல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது அதை ஈரான் உரிமை கொண்டாடுது. ஈரானில் எப்பயுமே நேச்சுரல் கேஸு, க்ரூட் ஆயிலு, பெட்ரோலு, அவங்க பொருட்கள் எல்லாமே இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அது வழியாக தான் அந்த கடலில் உள்ள அந்த அதாவது அது ஒரு இது போய் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பைபாஸ் மாதிரி அந்த இடத்துல அது வழியாக தான் எல்லாமே போகுது. அதை அமெரிக்கா அதை ஆக்குப்பை பண்ணணும்னு நினைக்கி ஈரான் அந்த அது வழியாக கப்பல்களில் போச்சுன்னா எனக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும் அப்படிங்கு இதில் பிரச்சனைகள் வருது. ஈரானும் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியல, அமெரிக்காவும் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியல, இஸ்ரேலும் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியல.
உலக நாடுகள் என்ன செய்யணும், இந்த சண்டையை எப்படி முடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஆண்டவனை கும்பிட்டுக்குவோம். இந்த சண்டை முடியணும், நம்ம நார்மல் லைஃபுக்கு போகணுன்னு ஆண்டவனை கும்பிட்டுக்குவோம். நன்றி, வணக்கம்.